இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். ஆம் ஆத்மி கட்சியில் ராஜ்யசபா எம்பியாக இருந்த ராகவ் சந்தா உள்ளிட்ட 7 பேர் சமீபத்தில் அக்கட்சியில் இருந்து விலகி பாரதிய ஜனதாவில் ஐக்கியமாகினர். இது ஆம் ஆத்மி தலைமைக்கு அதிர்ச்சி அளித்தது. ராகவ் சந்தா உள்ளிட்ட 7 எம்பிக்கள் மீது கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவர்களின் எம்பி பதவியை பறிக்க வேண்டும் என கெஜ்ரிவால் உள்ளிட்ட ஆம் ஆத்மி மூத்த தலைவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் ஆம் ஆத்மியில் இருந்து விலகி பாரதிய ஜனதாவில் சேர்ந்ததற்கான காரணத்தை ராகுல் சந்தா வீடியோ வெளியிட்டு விளக்கியுள்ளார். இதில் அவர் கூறியுள்ள கருத்துக்கள் ஆம் ஆத்மி கட்சிக்குள் சூட்டை கிளப்பியுள்ளது. ராகவ் சந்தா வெளியிட்ட வீடியோவில் கூறியிருப்பதாவது: ஆம் ஆத்மி கட்சி துவங்கிய போதே நான் அதில் முக்கிய நபராக இருந்துள்ளேன். என் இளமை காலத்தின் 15 ஆண்டுகளை கட்சிக்காக அர்ப்பணித்துள்ளேன். ரத்தமும் வியர்வையும் சிந்தி கட்சியின் வளர்ச்சிக்காக பாடுபட்டுள்ளேன். ஆனால் அந்த பழைய கட்சி இன்று இல்லை. நான் பிழைப்பதற்காக அரசியலுக்கு வரவில்லை. அரசியலுக்கு வரும் முன்பே நான் ஒரு முன்னோடி ஆடிட்டராக பணியாற்றினேன். மக்கள் சேவைக்காகவே ஆம் ஆத்மி கட்சியின் நிறுவன உறுப்பினராக இருந்து தொடர்ந்து பணியாற்றினேன். சில காலமாகவே கட்சியின் சூழல் சரியில்லை. அங்கிருப்போர் தங்கள் சுயநலத்திற்காக மட்டுமே கட்சியை பயன்படுத்துவதை உணர்ந்தேன். அதை பார்த்ததும் என் கண்முன் இருந்த 3 முக்கிய வாய்ப்புகளில் ஏதேனும் ஒன்றை செயல்படுத்துவது என தீர்மானித்தேன். ஒன்று, அரசியலை விட்டு நிரந்தரமாக விலகுவது. 2வது, கட்சியில் நிலவும் சரியில்லாத சூழல்களை சரி செய்வது. 3வது, நான் மனதில் கொண்ட கொள்கைகளுடன் சமூக அக்கறையுடன் வேறொரு அரசியல் கட்சியில் இணைந்து என் அரசியல் பயணத்தை தொடர்வது. இதில் 3வதைத்தான் தற்போது தேர்வு செய்துள்ளேன். ஆம் ஆத்மி கட்சியில் இருந்தபோது பேசுவதற்கே வாய்ப்பு மறுக்கப்பட்டது. எங்கள் கருத்துக்களை சொல்ல முடியவில்லை. பார்லிமென்டில் பேசவும் வாய்ப்பூட்டு போடப்பட்டது. மொத்தத்தில் அங்கிருந்த பணிச்சூழல் முழுதும் நச்சுத்தன்மை நிறைந்திருந்தது. என்னால் அங்கிருந்த சூழலை மாற்ற முடியவில்லை. அதனால்தான் என்னுடன் சேர்ந்து 1, 2 அல்ல, மொத்தம் 7 பேர் அங்கிருந்து விலகினோம். ஒருவர் தவறான முடிவை எடுத்திருக்கலாம், 2 எடுத்திருக்கலாம். ஆனால் ஒரே நேரத்தில் 7 பேர் தவறான முடிவை எடுத்திருக்க வாய்ப்பில்லை. எனவேதான் ஆம் ஆத்மியில் இருந்து விலகி பாரதிய ஜனதாவில் இணைந்தோம் என ராகவ் சந்தா வீடியோ வெளியிட்டுள்ளார். ராகவ் சந்தாவின் கருத்துக்கள் ஆம் ஆத்மி கட்சிக்குள் சூட்டை கிளப்பியுள்ளது. பஞ்சாபில் இரட்டை இலக்கத்திலான எம்எல்ஏக்கள் ராகவை பின்பற்றி ஆம் ஆத்மியிலிருந்து வெளியேற தயாராக இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது.